வணக்கம். மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையாக நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணையும் போட்டு குக்கரில் வச்சு 8 விசில் கொடுத்து எடுத்து வேக வச்சுருக்கேங்க. மற்ற தேவையான பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வானலை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டாச்சுங்க. பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் இடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. அதை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கணுங்க. அதையும் ஒரு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குண்டு குண்டாக, அதையும் சேர்த்து வதக்கணுங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. தக்காளி நல்லா தோல வதங்கணும். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் அது கூட சேர்த்துக்கணுங்க. அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணி கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மிளகாத்தூள் போடணுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அரைச்ச மிளகாத்தூளில் நான் ஒரு 3.5 ஸ்பூன் போடுறேன். எங்களுக்கு அந்த காரம் போதும். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அதை மூடி வச்சிடணுங்க. அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். தேங்காவை அரைச்சிட்டு வச்சுட்டு இந்த மூடி வச்சிருந்த குழம்பை திறந்து நம்ம ஒரு கிண்டு கொடுங்க. இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணுங்க ஸ்லோ தீயில் வச்சு. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகும். அந்த காரமும் உப்பும் இந்த மட்டனில் ஏறி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இது ரொம்ப நாழி கொதிக்கக்கூடாதுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாழி கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கலந்து கொடுங்க. இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணாமல் ரொம்ப சீக்கிரம் செய்திடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக மேட்ச் ஆகுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த குழம்பை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான கொத்தமல்லி போட்டுடணுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.